அதிமுக நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரை சந்திக்க சென்ற நிலையில் அந்த இடத்திலிருந்து அனைவரும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதனை நேரலை காட்சிகளில் பார்க்கலாம். முதல்ல நான் சொல்லிடுறேன். தமிழகத்தில் அதிமுக கூட்டணி அதனுடைய முதன்மையான கட்சி அதிமுகவோடு தமாக கூட்டணியிலே இருக்கிறது. மத்தியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தமாக சுமூகமான உறவு வைத்திருக்கிறது. குறிப்பாக இரண்டு கட்சிகளும் ஒத்த கருத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே தற்போது இடைத்தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது. தற்போதுள்ள அரசியல் சூழல் இதனை முக்கியமாக கவனத்தில் கொண்டு வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டியது கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கடமையாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு உணர்கிறோம். அதற்கான ஒரு நல்ல யூகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வருகை புரிந்து என்னை சந்தித்து தேர்தல் குறித்து, வெற்றி யூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். கூட்டணியினுடைய முதன்மை கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தமாக அவருடைய அலுவலகத்திற்கு வருகை புரிந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரங்களில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் அவர்களை நான் நேரடியாக அவர்களது இல்லத்தில் சந்தித்து பேசினேன். அப்போது தேர்தல் அறிவிப்பு இல்லை என்றாலும் கூட தேர்தல் குறித்து அவர்களோடு கலந்து பேசினேன். தமிழக அரசியல் சூழல், மத்தியில் இருக்கும் அரசியல் சூழல் குறித்து விரிவாக பேசினோம். நேற்று தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே நான் அவர்களோடு தொலைபேசியிலே பேசினேன். நேற்று இரவு அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே பேசினார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் அவர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். எங்களது இலக்கு கூட்டணி உறுதியாக வெற்றி பெற வேண்டும். அதிமுக, தமாக, பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அதற்கேற்றவாறு மாநிலத்திலே மக்கள் மனநிலையை பிரதிபலிக்காத ஆட்சியாளர்களாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இன்றைக்கு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்த மக்கள் இந்த ஆட்சியிலே ஏமாந்த நிலையிலே நிற்கின்ற சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்மறை வாக்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. எனவே இவைகளெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக தேர்தலிலே அமையும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.
இதனை வைத்து ஒத்த கருத்தோடு ஓரிரு நாட்களிலே அதிகாரப்பூர்வமாக எங்களது கூட்டணி கட்சிகள் கலந்து பேசி வேட்பாளரை அறிவிப்போம். இடைத்தேர்தலிலே உறுதியாக வெற்றி பெறுவோம். நன்றி. கடந்த முறை ஈரோடு கிழக்குல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிட்டது. இந்த முறையும் கேட்கிறீங்களா நீங்க? இல்ல, மாற்று கருத்து கிடையாது. கடந்த முறை நாங்கள் தான் போட்டியிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இடைத்தேர்தல், இன்றைய அரசியல் சூழல் மொத்தத்தில் கூட்டணிக்கு லாபம் ஏற்பட வேண்டும். இந்த தேர்தலுடைய எங்களுடைய வெற்றி வருங்கால தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே யூகங்கள் செய்து நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையை கூட்டணி தலைவர்கள் ஏற்படுத்துவோம். அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் இரட்டை இலட்சணத்தில் போட்டிட்டாங்க. இந்த முறையும் இன்கேஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளருக்கே கொடுக்கப்படும் பட்சத்தில் இரட்டை இலட்சணம் கிடைப்பதில் எதுவும் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கட்சியில பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் முறையிடும் போது இரட்டை இலட்சணத்தில் எதுவும் சிக்கல் இருக்குன்னு இப்போ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி முதல்ல வேட்பாளர்கள், அதாவது யாரை நிறுத்துவது அப்படின்றது கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு செய்வாங்க. முடிவு செஞ்ச பிறகு தான் அவங்களுடைய கேள்வியை ஒரு எழுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். அதனால் இது ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் உங்களுடைய கேள்வி என்பது. முதல்ல இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்கள் வேட்பாளர் முடிவு செஞ்ச பிறகு அடுத்தது உங்கள் கேள்விக்கு நான் வர முடியும். அப்போ கேள்வி நினைக்கிறேன். நன்றி சார், வணக்கம். கடந்த முறை ஒரு 8000 சொச்சம் வாக்கில் தான் மிஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த முறை நின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. ஸோ நீங்கள் போட்டியிட கூட்டணி கட்சிகளுடைய ஒரே நோக்கம் தேர்தலை வெற்றி பெற வேண்டும். அதற்கு இன்றைக்குண்ட அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு அணுக வேண்டும். அந்த அணுகுமுறையை 100% உறுதிப்படுத்துவதற்கு தலைவர்கள் பேசி நல்ல முடியை வெற்றி முடிவு எடுப்போம். நன்றி, வணக்கம். பிஜேபி அலைன்ஸ் சொல்றீங்க. ஏடிஎம்கே தலைமையிலான அலைன்ஸ்ல நான் அவங்க நேற்று 14 பேர் கொண்ட குழு நிச்சயமா அவங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அவர்களும் வெளியிடுவார்கள். கூட்டணி கட்சி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் இல்லாம எந்த வேட்பாளர் அறிவிச்சாலும் தமாக முழுசா பணியாற்றுமா? தமாக கூட்டணியுடைய மிக முக்கியமான கட்சி. எங்களுடைய முடிவு வெற்றிக்கான ஒத்த கருத்துடைய முடிவு. அந்த முடிவையே நாங்கள் ஒரு சேர ஒத்த கருத்தோடு எடுப்போம். கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கறது அவங்களுடைய இலக்கு. அதிமுகவுக்கு தொகுதியை விட்டுக் கொடுக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கீங்க. முதல்ல கூட்டணி வெற்றி, 2 கூட்டணி வெற்றிக்கான வியூகங்கள், இன்றைய இடைத்தேர்தல் அதை எப்படி அணுகுவது என்பது, இது சம்பந்தமாக தலைவர்கள் ஒன்று கூடி பேசி முடிவெடுத்த பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும். சூழல் கடந்த சில நாட்களாகவே அமைந்திருக்கு. இந்த முறை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி அமையும்? எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு குறைந்த மாதங்களிலே அதிக அளவிலே மக்களுடைய அவநம்பிக்கையை பெற்ற ஆட்சியாளர்களாக இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதன் காரணத்தினால இந்த ஆட்சிக்கு எதிர்மறை ஓட்டு நாளுக்கு நாள் மணிக்கு மணி கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. நன்றி சார். பாஜக சார்பில் கிட்டத்தட்ட இந்த வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்ப கூட்டணி கட்சியாகிய அதிமுக, தமாக இவங்களை கலந்தாலோசிக்காம அவங்க தனித்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஒண்ணு, தவறான தகவலுக்கு உங்க மேல வழக்கு போடணும். 2வது, நிருபர் ஏசியம் ஜோசியம் எல்லாம் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது. நன்றி சார். அதிமுக நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை சந்தித்த பிறகு அவர்களோடு சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது தங்களுடைய இலக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஒத்த கருத்தோடு ஓரிரு நாட்களில் யார் வேட்பாளர் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார்.
இது குறித்த பல்வேறு அலசல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த அறிவிப்பு என்பது, இந்த பேட்டி என்பதை நாம் என்னவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? இப்போ ஜி.கே. வாசன் தான் போட்டியிடுவார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணுமா, அல்லது அதிமுக விருப்பம் தெரிவிச்சிருக்கு இந்த இதுல நேரடியாக களம் காண்றதுக்கு? சோ அதிமுக தன் வசமாக இந்த இடைத்தேர்தல் போட்டியை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? ஒரு குழப்ப நிலையைத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அவர்களுக்குள்ளான ஒரு தெளிவான முடிவு எட்டப்படவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய குழுவினர் தற்போது தமாக தலைவர் ஜி.கே. வாசனை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் யார் என்ற முடிவு குறித்து இன்னும் ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும். தமிழகத்தினுடைய முதன்மையான கட்சியின் நிர்வாகிகள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களை சந்தித்து தங்களது அலுவலகத்திற்கு வந்து பேசி இருப்பது என்பது தொடர்பான விவரங்களைத்தான் தற்போது ஜி.கே. வாசன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இடைத்தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம், ஒருமித்த கருத்தோடு செயல்படுவோம் என்கிற கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் இன்னும் யார் போட்டியிடுவது என்பது குறித்து முடிவாகவில்லை என்றும் இது தொடர்பாக இன்னும் ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் மறைந்த திருமகன் ஈவேரா அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அக்கட்சியின் சார்பில் யுவராஜா அங்கு போட்டியிட்டிருந்தார். யுவராஜாவை விட 8900 வாக்குகள் அதிகமாக பெற்று திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தற்போது அதிமுக மிக முக்கியமான ஒரு சிக்கலில் இருக்கிறது. நேரடியாக அங்கு அதிமுக போட்டியிடுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னதாக ஈரோடு தொகுதி கிழக்கு மேற்காக பிரிக்கப்பட்டதற்கு பிறகாக அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவும் அதிமுகவும் அங்கு நேரடியாக போட்டியிடவே இல்லை என்பதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில் தற்போது அதிமுக மீண்டும் நேரடியாக அங்கு களம் காண்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. கட்சியினுடைய சின்னம் என்பது இன்னும் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருப்பதால் அது தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அணியினர் தேர்தல் ஆணையத்தில் முறையிட இருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. சி.வி. சண்முகம் தலைமையிலான இபிஎஸ் குழுவினர் 25ஆம் தேதி தேர்தல் ஆணையரை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக இரட்டை இலை சின்னத்தை விடுவிக்க வேண்டும், இடைத்தேர்தலை சந்திப்பதற்கான தேவை இருக்கிறது என்கிற விவரங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அபிநயா, இது தொடர்பான விரிவான விவரங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.